அனைவருக்கும் வணக்கம். ஐம்பொறி காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த ஆண்டு இந்தியா மக்களவை தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த மக்களவை தேர்தல் என்பது இதுவரை நடந்த தேர்தலிலிருந்து மாறுபட்ட சூழலில் நடக்கிறது. இந்தியாவில் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி, அவர்களை வழிநடத்தக்கூடிய RSS அவருடைய கொள்கைகளை வேகமாக அமுல்படுத்தி வருகிறார்கள். அந்த வேகத்தின் உச்சகட்டமாகத்தான் இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்திய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய அமைதியை, அவருடைய எதிர்காலத்தை சீர்குலைத்த அனைத்து வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் தொடர்ச்சியாக அந்த கட்சியின் செய்த, இந்த காலகட்டத்தில் செய்த மோசடிகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும். அது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை. அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான ஒரு அரசாக அது மாறி இருக்கிறது. இந்த 10 ஆண்டு கால வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயத்தை பேசினாலும் சரி, நாம் அதைத்தான் முழுசா பார்க்க முடியும். இந்த பின்னணியில மோடி அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு செயலையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். அதில் ஒரு பிரதான விஷயம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய போராட்டம். இந்த விவசாயிகளை மோசடி செய்த மோடி அரசை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்பதுதான் இன்றைக்கு பிரதான தேவை. இல்லைன்னா விவசாயம் ஒட்டுமொத்தமா நாசமாயிரும். இந்த விவசாயிகளுக்காக மோடி என்ன வாக்குறுதியை கொடுத்தார், அதை ஏன் நிறைவேற்ற மறுக்கிறார்? அப்படின்னா ஏமாத்தி தானே ஆட்சிக்கு வர்றாரு, பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வர்றாரு, ஊரறிந்த விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்போ 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வர முன்னாடி அவர் என்ன சொன்னாரோ, நான் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் கட்சி செஞ்ச மாதிரி செய்ய மாட்டேன், விவசாயிகளுக்கு நான் குறைந்தபட்ச ஆதார விலை, மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ், அதை நான் அமுல்படுத்துவேன்றது தெளிவாக சொன்னார். எவ்வளவு அமுல்படுத்துவேன் அப்படின்னா 1.5 மடங்கு கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தார். ஒரு விஷயம். 2வது என்ன சொன்னாருன்னா, அவர் பேசுற பொழுது விவசாயிகளுடைய வருமானத்தை டபுள் ஆக்குவேன், இரட்டிப்பாக்குவேன், இதே வார்த்தையை பேசினாங்க. டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படின்ற விஷயத்த பேசினாங்க. அது அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு கமிட்டி போட்டாங்க. 3வது என்ன சொன்னாருன்னு சொன்னா, வருமானத்தை அதிகமாக்குறது மட்டுமல்ல, கடன்களை தள்ளுபடி செய்வோம். இதையெல்லாம் பேசி ஒட்டுமொத்தமான விவசாயிகளை நாங்கள் ஒரு பொன்னுலகத்துக்கு அழைத்து செல்வோம் என்று சொன்னார். ஆனா இந்த 10 ஆண்டு காலத்துல அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கானா? இல்லை. அதனாலதான் அந்த போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டத்தினுடைய மையமான அம்சம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அவங்க ஒரு 12 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி மோடியினுடைய இந்த விவசாயிகளுடைய பொன்னுலகம் சொன்னாரு. அவர் விவசாயத்தையும், விவசாயத்தினுடைய உற்பத்தியையும், அதனுடைய விற்பனை முறைகளையும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய முறையில தான் ஏற்கனவே 3 சட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் விவசாயிகளை எடுத்து போராடி அந்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே வாபஸ் பெற வைத்தார்கள். ஆனாலும் விவசாயிகள் கொடுக்க வேண்டிய அடிப்படையான எந்த சலுகைகளையும் கொடுக்காதனாலதான் இன்னைக்கு விவசாயிகள் தற்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுல அவங்க இன்னைக்கு போராடக்கூடிய விவசாயிகள் 12 கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுல ஒரு கோரிக்கை, முக்கியமான பிரதான கோரிக்கை என்னன்னு சொன்னா, நீங்க இந்த கோரிக்கை MSPன்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் முக்கியமான கோரிக்கை. இது எப்படி வந்தது? 2004ஆம் ஆண்டு MS சுவாமிநாதன் தலைமையில் அவங்க என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ். அந்த கமிஷன் கூடி முடிவெடுக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, வெறும் இதை மட்டும் பேசல. அந்த கமிஷன் என்பது வெறும் விவசாயிகள் பிரச்சனைகளுடைய இந்த MSP மட்டும் அந்த கமிஷன் பேசல. அதோட சேர்த்து அவங்க வேற சில விஷயங்களையும் முன்வைத்தார். உணவு பாதுகாப்பு அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது வெறும் ஃபார்மர்ஸ் மட்டுமல்ல, அதுலேயும் சேர்ந்து உணவு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயத்தை அதுல வரையறைக்கு வந்திருந்தது. லாபத்தை அதிகரிப்பது சம்பந்தமா அதுல சொல்லப்பட்டிருந்தது. அதே மாதிரி நீங்க விவசாயிகளுடைய வருமானம் அல்லது விவசாயம் ஒரு நிலைத்த தன்மையோடு இருக்க வேண்டும், இந்த விஷயங்களை ஆய்வு செய்வது. அப்புறம் கிராமப்புறத்தினுடைய கடன் முறைகளில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். இது அதே மாதிரி பொருட்களுக்கான விலை நிர்ணயம் செய்வது. இப்படி பல விஷயங்களை அந்த
MS சுவாமிநாதன் குழு ஆய்வு செய்யணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த அடிப்படையில தான் MS சுவாமிநாதன் தலைமையில ஆய்வு செய்து 2004ஆம் ஆண்டு ஆய்வு செய்து 2006ஆம் ஆண்டு இறுதி அறிக்கை கொடுத்தார்கள். அப்ப 2006ஆம் ஆண்டு இறுதி அறிக்கை கொடுத்தோன்னா 2007ஆம் ஆண்டு அரசு அதை ஏற்றுக்கொண்டது. அவங்கள்ட்ட என்ன சொன்னான்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு டிராஃப்ட் நேஷனல் பாலிசி ஃபார் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இதை நீங்க உருவாக்குங்க, ஒரு தேசிய விவசாய குழு உருவாக்குவதற்கான ஒரு டிராஃப்டை கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒரு டிராஃப்டும் கொடுக்கப்பட்டது. அந்த டிராஃப்டை நீங்க அரசு ஆய்வு செய்து 2007ஆம் ஆண்டு அந்த டிராஃப்டை அதுக்கப்புறம் அது நேஷனல் பாலிசி ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்ற முறைகளில் நீங்க வந்து DPFன்னு சொல்லி அதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஒரு தேசிய விவசாய கொள்கையை 2007ஆம் ஆண்டு அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் MS சுவாமிநாதன் சொல்லி இருக்கக்கூடிய மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் ஒரு 50% விவசாயினுடைய உற்பத்தி செலவுல இருந்து ஒரு ஆதார விலையை கொடுக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை அது சேர்க்கல, அந்த விவசாய விஷயத்தை அது கொண்டு வரல. அப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொன்னா தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் தான் மோடி என்ன பண்றாருன்னா, நான் அதை கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்தில் அவர் என்ன சொல்றாரு, அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். அப்ப இந்த வாக்குறுதி கொடுத்த பிற்பாடு இன்னைக்கு இதை அமுல்படுத்தணுமா இல்லையா, ஏற்கனவே அமுல்படுத்தி இருக்கணுமா இல்லையா, 2016ஆம் ஆண்டு வந்த பிற்பாடு அது பேசுறார். அப்போ அந்த வாக்குறுதியை கொடுப்பதற்கான முறையில முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இப்போ முடியாது, அமுல்படுத்தல முடியாது மட்டுமல்ல, அதை கேட்டாலே தப்புன்ற முறையில் கொண்டு போறாங்க. கடைசியில் இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், வருவோம். இன்னொரு பக்கத்தில் என்னன்னு சொன்னா, 2018ஆம் ஆண்டு எவ்வளவு கொடுப்பேன்னு சொன்னார், 1.5 மடங்கு கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ அவங்க கேட்கறதே என்னன்னு சொன்னா 50% கொடுத்தாலே போதும், அதாவது உற்பத்தி செலவுல ஒரு 50% கொடுத்தா போதும், அப்படியே 1 மடங்கு கூட அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் 2018ஆம் ஆண்டு அருண்ஜேட்லி, அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர், அவர் தலைமையில விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. எவ்வளவு பாருங்க, அதாவது ஒரு பக்கம் இது அமுல்படுத்தல, இன்னொரு பக்கத்துல நீங்க அவரை பிடிச்சி விவசாயிகளுடைய வருமானத்தை நீங்க டபுள் ஆக்குறது, நீங்க வந்து டபுளிங் தி ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படின்றதுக்கான ஒரு இன்டர் மினிஸ்டரியல் கமிட்டியை போட்டு அதுக்கு அருண்ஜேட்லி தலைமை தாங்கி, அந்த அருண்ஜேட்லி என்ன பண்ணாங்கன்னா ஒரு 14 பாகம் உள்ள அவங்க தலைமையில ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அதுவும் அப்படியே இருக்கு. உடனே விளம்பரப்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கான வருமானம் இரட்டிப்பாகிறதுன்னு சொல்லி மோடி ஊரெல்லாம் பிரச்சாரம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, ஜேட்லி விவசாய DFI அப்படின்ற விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு அப்புறமும் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. அதனாலதான் இந்த விவசாயிகள் என்ன பண்றான்னு சொன்னா இன்னைக்கு போராட்டத்தை தொடங்குறாங்க. ஏற்கனவே போராடி இது இப்ப MSP நீங்க கொடுங்க, குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுங்க. அப்ப விவசாயிகள் அதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றான்னு சொன்னா, முழுசா கொடுக்க வேணாம், முதல்ல ஆரம்பிக்கிறான் 23 பயிர்களுக்கு நீங்க அடிப்படையான ஆதார விலையை கொடுக்கணும். MS சுவாமிநாதன் ரெக்கமெண்டேஷன் 23 பயிர்களுக்கு நீங்க 50% கொடுங்க அப்படின்னு சொல்லி, இந்த 50 எப்படி இந்த MSP என்பது தீர்மானிக்கப்படுகிறது, அடிப்படை ஆதார விலை அப்படின்னு சொல்லுகிற பொழுது நீங்க வந்து என்ன 2 விதமான விஷயங்களை எடுக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா விவசாயிகளுடைய அதுல இடுபொருள் இன்புட், ஒரு விவசாயத்துல உற்பத்தி செய்வதற்காக என்னென்ன அதுல வந்து சேர்க்கிறாங்களோ அதெல்லாம் அதுக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் உழைப்பு, இந்த உழைப்பு என்பது முக்கியமானது, ஃபேமிலி லேபர் அப்படின்ற விஷயங்கள் முக்கியமானது. சும்மா நம்ம அடிப்படை ஆதார விலை இன்புட் உற்பத்தி செலவு அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு தொழிலாளர் நீங்க வந்து அதுல வேலை செய்கிற பொழுது குடும்ப ஊழியர்கள் அல்லது வேற தொழிலாளி ஈடுபடுத்தினாலும் அதை சேர்க்கணும். இதை நீங்க வந்து இன்புட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் உற்பத்தி செலவுக்கான முக்கியமான அம்சம். 2வது என்னன்னு சொன்னா, நிலத்தின் குத்தகைக்கு கொடுக்கும் வாடகை, குத்தகை எடுத்திருந்தா அது கொடுக்கக்கூடிய வாடகை. அப்ப 3வது விதைகள், விதை வாங்குறது, உரங்கள் வாங்குவது, நீர்ப்பாசனம் போன்றவற்றுக்காக நீங்க வந்து நீர்ப்பாசன வசதிக்காக காசு கொடுத்து செலவு பண்றாங்க, அந்த செலவு கணக்கில் எடுக்க ரொக்கம் பணம் கொடுப்பது. அதுக்கடுத்து நீங்க என்னன்னு சொன்னா, நீங்க வந்து கருவிகளுடைய தேய்மானம், பயன்படுத்தக்கூடிய கருவிகளுடைய தேய்மானம் அதை சேர்க்கணும். அதே மாதிரி நீங்க செயல்பாடு, நீங்க வந்து அதுக்கு மூலதனம் போடுறீங்க, இந்த விதை வாங்குறதுக்கு இதுக்கான போட்டா வட்டிக்கு வாங்கி தான் நீங்க போடுவீங்க, அந்த வட்டி காசு இதை கணக்கில் எடுக்கணும். செயல்பாட்டு மூலதனத்துக்கான வட்டி,
அப்புறம் நீங்க வந்து மாடுகளை பயன்படுத்தின்னு சொன்னா அதுக்கான செலவு இருக்குல்ல, அந்த மாடுகளை பயன்படுத்துவதற்கான செலவு. அப்புறம் நீங்க வந்து நீங்க வந்து பம்பு செட்டை பயன்படுத்தினா பம்பு செட்டுக்கான நீங்க டீசலோ அல்லது மின்சாரமோ இந்த செலவு, இதையெல்லாம் நீங்க உள்ளடக்கி தான் நீங்க வந்து நீங்க உற்பத்தி செலவு அப்படின்னு கூடிய விஷயங்கள் வருது. அப்ப இந்த அடிப்படையில தான் நீங்க உற்பத்தி செலவை மதிப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல ஒரு விவசாயி உற்பத்தி செலவு இவ்வளவு ஈடுபட்டு அதுல இருந்து ஒரு 50% அதிகமாக இப்போ ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணாருன்னா நீங்க அவருக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னா ஒரு 1000 ரூபாய் அதிகமாக போய் 3000 ரூபாய். ஏன்னா பொருள் விற்க மாட்டேங்குது. இன்னைக்கு சந்தைக்கு போய் நீங்க பெரிய பெரிய போட்டியில பொருள் வந்து வாங்குறதுக்கு ஆளு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அரசு கொள்முதலையே குறைக்கிறாங்க. குறிப்பாக கோதுமையும் நீங்க வந்து நெல் கொள்முதலை முன்னாடி அரசாங்கம் பல சதவீதம் 38%, 35% 2004, 2003 வாங்கினாங்க. இப்போ அது மிக குறைவான அளவு தான் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு. இப்போ அரசு கொள்முதல் செய்யறது இல்லை. அப்புறம் வந்து நீங்க கடன் வாங்கி போட்டு பொருள் உற்பத்தி பண்ணா சந்தைக்கு போக மாட்டேங்குது. 5 ரூபா 3 ரூபாய் 8 ரூபாய் வாங்கி இங்க வரும்போது விலைவாசி ஏறது வேற விஷயம். அப்ப இந்த நிலைமை இதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுமா? இல்லை என்ன பண்ண விவசாயி தற்கொலை செய்யறான், கடல்ல மாட்டிக்கிறான். அப்ப இந்த பின்னணியில தான் விவசாயி என்ன கேட்கிறான்னு சொன்னா ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை 50% நீங்க சொன்ன அடிப்படையில கொடுங்க. மோடி சொன்னார்ல 1.5 மடங்குன்னு சொன்னீங்க, அந்த அளவுக்கு கூட தேவையில்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட். அப்ப இதை வந்து மோடி ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? இது ஏன் செய்யல? அப்ப ஏமாத்துறது தானே, ஏமாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நாம் பார்க்கிறோம். இது முதல் அம்சமாக இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்டு. அப்போ அவர் என்ன பண்றான்னு சொன்னா இன்னைக்கு நடக்கிற போராட்டத்துல நாங்க வந்து இதுக்கெல்லாம் கொடுக்குறோம். ஒரு 5 பயிர் என்ன கொடுக்குறோம்? பட்டாணி, அப்புறம் பருத்தி, சோளம், பட்டாணி, பருத்தி, சோளம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்க, அப்புறம் பருப்பு, இந்த விஷயங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா முன்வைக்கிறார் விவசாய அமைச்சர். ஆனா உண்மையிலேயே விவசாயிகள் முக்கியமான தேவை பட்டாணி, நீங்க வந்து சோளம், அதுக்கப்புறம் பருத்தி, இந்த விஷயத்தை விட அதிகமாக உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் அவங்களுக்கான முக்கியமான தேவை என்ன? இன்னைக்கு முக்கியமான நெல்லு கொடுன்னு கேட்குறாங்க, நீங்க வந்து பருப்பு கொடுன்னு கேட்குறாங்க, எண்ணெய் வித்துக்களுக்கு கொடுன்னு கேட்குறாங்க, அதே மாதிரி கொப்பரைக்கு கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், நெல், அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கொப்பரை இந்த மாதிரியான முன்னுரிமை கொடுன்னா இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா விவசாயத்துறை அமைச்சர் அதுக்கு கொடுக்காம டக்குன்னு மாறி இதுக்கு வேணா தர்றோம்னு சொல்லி முடிச்சுட்டு விவசாயிகளை அடித்து நாசம் பண்ணுவது. அப்ப இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. ஆகவே மோடி அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அவர் பொய் சொல்லி மக்களிடம் வாக்குகளை வாங்கிவிட்டு இன்றைக்கு மீண்டும் விவசாயிகளை பற்றி கண்ணீர் வடிக்கிறார். போற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் போராட்டம் நடந்தால் பேச மாட்டார். போராட்டம் இல்லாத காலத்துல மான்கி பார்த்து அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இப்படி இன்னைக்கு இந்தியாவில் விவசாயம் என்பது மிகப்பெரிய நலிவை சந்தித்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் நீங்க விலை கிடைக்காம செத்துக்கிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி செத்துக்கிட்டே இருக்கான். ஒரு 80% நிலங்கள் 1 ஏக்கர் 2 விவசாயிகள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் வச்சிருக்காங்க. 2 ஏக்கருக்குள்ளதான் ஏறக்குறைய 50% பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துறை. இதை பத்தி இன்னைக்கு கவலைப்படாத ஒரு பிரதமர். ஒரு ஜிடிபியில 25% விவசாயம் சார்ந்த உற்பத்திகள் இருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லப்படுது. அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவசாயத்துல நீங்க விவசாயிகள் இன்றைக்கு இந்த குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க, சாவுறாங்க. இதை காப்பாற்ற முடியாத மோடி இப்படி வாக்குறுதி கொடுத்து டபுள் ஆக்குன்றது நடக்கல, 1.5 மடங்கு கொடுக்கறது நடக்கல. குறைந்தபட்ச விலையை நீங்க 50% கொடுப்பதற்கு ஒரு உற்பத்தியில நான் போய் விற்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க அதுல ஒரு 50% கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு குறை? என்ன நிலைமைன்னு சொன்னா இந்த விவசாயிகள்ல 70% பேர் தங்களுடைய வருமானத்தை விட அதிகமாக விவசாயத்துக்கு செலவு செய்கிறார்கள். அப்ப கடனாளி ஆகுறான்ல. எவ்வளவு பேர் கடனாளியா இருக்கான்? ஒரு சராசரியா எடுத்துக்கிட்டா 55% மேல கடனாளிகள். ஆந்திரால நீங்க ஆந்திர பிரதேசத்துல 94% விவசாயிகள் கடன் பட்டிருக்கிறார்கள். தெலுங்கானால 91%, ராஜஸ்தான்லையும் ஒடிசாலையும் பஞ்சாப்லையும் ஹரியானாவிலையும் எடுத்துக்கிட்டு சொன்னா ஏறக்குறைய 60% விவசாயிகள் கடன். ஆகவே இவங்க இந்த கடனுக்கு வரக்கூடிய வருமானத்தில் கடனுக்கு கட்ட முடியல அப்படின்ற நிலைமை என்பது இன்னைக்கு ஆய்வுல சொல்லப்படுது. அப்போ மிகப்பெரிய அளவுக்கு கடன் சுமையில விவசாயிகள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப இவரு 90%, 92% விவசாயிகள் நீங்க கடன் பட்டிருக்கான்னு சொன்னா என்ன இந்த அரசாங்கம் வந்து கடனை தள்ளுபடி சொல்லணும்னு அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. அதை ஏற்க தயாரில்லை. குறைந்தபட்ச விலையும் கொடுக்கல, கடனை தள்ளுபடி செய்வதற்கும் தயாராக இல்லை. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதுக்கு மாறா என்ன பண்றோம், நாங்க ஒரு இதுக்கெல்லாம் அந்த விலை கொடுத்து வாங்கிக்கிறோம், இந்த விலை கொடுத்து வாங்கி விலை நிர்ணய கொள்கையில பேசிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, கேட்ட கேள்விகளை அதான் பதில் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க வந்து நாங்க மோடி வந்து ஒரு பிஎம் பிரதான் மந்திரி கிசான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்த 2019 எல்லா விவசாயிகளுக்கும் நாங்க வந்து 6000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் ஒரு விவசாய குடும்பத்துக்கு. நீங்க ஒரு வருஷத்துல 6000 ரூபாய்னா 3 தடவை 2000 பிரிச்சு எதுக்கு இது? என்ன கேட்கறது என்னன்னு சொன்னா, நாங்க வந்து இந்த மாதிரி விவசாயத்துக்கு உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு நாங்க வந்து விலை கேட்கிறோம். நீங்க வந்து என்ன கேட்கறீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து 6000 ரூபாய் தர்றேன்னு சொல்ற. அதுல என்ன 6000 ரூபாய நீங்க 2,20,000 கோடி இன்னைக்கு இது வரைக்கும் 2019 செலவு செஞ்சிட்டோம். 11 கோடி குடும்பங்கள் லாபம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 11 கோடி குடும்பங்கள் இந்த 6000 ரூபாய் வாங்கி என்ன லாபம் அடைஞ்சான்னு தெரியல. கடன் கட்டி இருக்க முடியுமா? அல்லது குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு விதமான கண் துடைப்புக்கான வேலை. இதுல ஏராளமான ஊழல்கள். அப்போ இப்படி ஒரு திட்டத்தை நாங்க அமல்படுத்துறோம்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு என்ன சொல்றது, இந்த போராட்டத்தை கேட்டா அவர் என்ன சொல்றாரு சொன்னா, இன்னொரு பக்கம் என்ன பேசுறாருன்னா, நாங்க வந்து விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம், நீங்க ஃபசல் பீம் யோஜனா, எல்லாம் ஒரு ஹிந்தி பேர் தானே வச்சுக்கிறேங்க, ஃபசல் பீம் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீம் யோஜனா கொண்டு வந்துட்டார். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க வந்து விவசாயிகளுக்கு எவ்வளவு நாங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது பெரிய கணக்கு சொல்றோம். அந்த கணக்கு பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயி 100 ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டிட்டு 493 ரூபாய் வரைக்கும் அவர் ரீபேமெண்ட்ல வாங்கியிருக்காரு. என்ன ஒரு 25,000 கோடி விவசாயிகள் இந்த 2019 அவர்கள் வந்து கட்டினார்கள். ஆனால் அவர்கள் பிரீமியம் அவளை கட்டிட்டு அவங்க கிளைம் பண்ணது யாருக்கூடிய 1,30,000 கோடிக்கு 38,000 கோடி கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அப்படின்னா விவசாயிகளுக்கெல்லாம் பயிர் பாதுகாப்புக்கு நான் காசு கொடுக்குறோம். உண்மையா? உண்மை இல்லை. ஆனா என்ன கணக்கு, நீங்க அந்த தனியார் கம்பெனிகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்த காலகட்டத்துல 3,40,000 கோடி விவசாயிகள்கிட்ட இருந்து அவங்க இன்சூரன்ஸ் வாங்கினதுல லாபம் சம்பாதிச்சிருக்கான். ஆனா விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீடு அது போய் சேரல. இந்த பயிர் காப்பீடு தர்றேன், வருஷத்துக்கு 6000 ரூபாய் தர்றேன் அப்படின்லாம் சொல்லி நாங்க விலையை நிர்ணயம் பண்ணி அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான நாங்க வேலை செய்யறோம். நீ இலவசமா 6000 ரூபாய் கொடுக்கல, அதோட நாங்க வேலை செய்யறோம், நாங்க உற்பத்தி பண்றோம். இந்த பொருளுக்கு ஒரு 50% நாங்க லாபம் கேட்கல, நாங்க செலவு பண்ணதுல இருந்து ஒரு 50% கொடு. அது வந்து நாங்க எங்களுடைய சந்தை விலையே கிடையாது. நீங்க வந்து அதை விட நீங்க பிளாக் மார்க்கெட்ல நிறைய விற்கிறான், அவ எங்களுக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். இதை இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மட்டுமல்ல, கொடுத்த வாக்குறுதியை மீறுகிறது, மக்களை ஏமாற்றுகிறார்கள். இது இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதுதான் முன்னாடியுடைய கேள்வி. அடுத்து என்னன்னா, இப்படி கேட்க வந்தவங்களை நீங்க இப்ப டெல்லியில நடத்துற விவசாயிகள் நடத்துற முறை இருக்க, இவர் வந்து பயங்கரமா பேசிட்டு வர்றாரு ஊரெல்லாம். ஆனால் மிக கேவலமான முறையில் அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒருத்தர் வந்து தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய உரிமைகளை கேட்பதற்காக வருகிற பொழுது நீங்க ஃபேஸ்புக்கில் போடக்கூடாது, ட்விட்டர்ல போட, உலகமே நாரி போய் கிடக்கு. எந்த அளவுக்கு ஒரு அடக்கிறார்ன்றது. ரெண்டாவது, ஒரு எதிரி நாட்டு படையெடுத்து வர்ற மாதிரி நீங்க அங்க நடக்கக்கூடிய அந்த நீங்க காவல்துறைக்கெல்லாம் வேலை என்னன்னு சொன்னா, எல்லை பாதுகாப்பு படைக்கெல்லாம் ஆணி பதிக்கிறது தான். ஆணி பதிக்கிறது, சோறு கட்டுறது, முள்வேலி அமைக்கிறது, இதெல்லாம் பார்த்தா விவசாயிகளுக்கு எதிராக இவர் வந்து பாகிஸ்தானை பத்தி பேசலாம், சீனாவை பத்தி பேசலாம், இலங்கையை பத்தி பேசலாம், சவால் விடலாம் இந்தியா. ஆனா இவர் இப்ப என்னன்னு சொன்னா, மிகப்பெரிய எதிரியாக விவசாயிகளை பார்த்து விவசாயிகளை வந்து வேற நாட்டுக்கார மாதிரி இன்னைக்கு மோடி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார். விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிக்க நினைக்கிற இந்த மோடியை விவசாயத்தை கார்பரேட் முதலாளிகளுக்கு மாற்றிவிட நினைக்கிற, அதாவது மொத்தமா குடோன்ல ஆரம்பிச்சு, உற்பத்தியில் ஆரம்பிச்சு, எல்லாமே சந்தையை மாற்றி அவங்க கையில கொண்டு போக நினைக்கிற இந்த மோடி அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் முக்கியமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஆகவே எந்த விலை கொடுத்தாவது இவர்களை இந்த ஆட்சியை விட்டு அகற்றுவது நாட்டை பாதுகாப்பதற்கு மிக மிக அவசியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.